நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் என்னை பார்க்கக்கூடியது விஜயினுடைய அரசியல் பயணம் நாம் தமிழர் கட்சியை ஆட்டம் காண வைக்கின்றதா? இதை தான் பார்க்க இருக்கும். காரணம், நாம் தமிழர் கட்சி துவங்கி ஏறத்தாழ 14 ஆண்டு காலம் தனது அரசியல் பயணத்தை நடத்தி வருகின்றது. இதுவரை மிகப்பெரிய வெற்றிகளையோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களையோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெல்லும் அளவு அதனுடைய அரசியல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திமுக அதிமுக அடுத்து திமுக மிகப்பெரிய பலமான கட்சியாக இருக்கின்றது தமிழகத்தில். அதே போல் அதிமுகவும் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த நிலையில் புதிய வாக்காளர்களை, இளைஞர்களை கவரக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது என்றே பார்க்க முடியும். இந்த நிலையில் பல நடிகர்கள் இதுவரை அரசியலிலே புகுந்திருக்கின்றார்கள். குறிப்பாக எம்ஜிஆர் திரைத்துறையில் இருந்து வந்தவர் மிகப்பெரிய வெற்றியை தமிழக அரசில் நிலைநாட்டினார். அதன் பிறகு சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் அந்த அளவு வெல்ல முடியவில்லை, வெற்றி பெறவில்லை என்றே கூறலாம். அதன் பிறகு சரத்குமார், கார்த்திக் இப்படி பலர் இருந்தாலும் விஜயகாந்த் ஓரளவு அரசியலில் வென்றார் என்றே குறிப்பிட முடியும். அதன் பிறகு கமலஹாசன் தனது அரசியல் கட்சியை துவங்கினார். ஆனால் அந்த அளவு வெல்ல முடியவில்லை. ஆனாலும் சீமான் தனது அரசியல் பயணத்தை நாம் தமிழர் கட்சியை வெற்றிகரமாக ஓரளவு அரசியல் களத்திலே நின்று விளையாடினார் என்றே கூற முடியும். ஆனால் தற்பொழுது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி மட்டும் எப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும் என்று கேள்விகள் பலர் எழுப்பலாம். விஜய் சீமானை போல புதிய வாக்காளர்களையே தனது கட்சியினுடைய இந்த புதிய வாக்காளர்கள் யார் என்றால் தற்பொழுது கல்லூரிகளில் படிக்கின்றவர்கள், தனது ரசிகர் பட்டாளமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் புதிய வாக்காளர்களாக விஜய்க்காக வாக்களிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். விஜய் அரசியலில் வராமல் இருந்திருந்தால் இந்த வாக்காளர்களெல்லாம் சீமானுக்கோ அல்லது மாற்றுக் கட்சிக்கோ செல்லக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய புதிய வாக்காளர்கள் யாரும் சீமானுக்கு வாக்கு செலுத்துவார்களா என்பது ஐயமே. இதைதான் நான் குறிப்பிட்டது போல இனி அடுத்த கட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கான பயணம் எப்படி இருக்கும் என்பது விஜயனுடைய அரசியல் நகர்வை பொறுத்தே அமையும் என்று கூறுகிறேன்.